இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவையை சேர்ந்த 24 மாணவர்கள் வந்து 24 பதக்கங்களை வந்து வென்று வந்திருக்காங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் உட்பட 24 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகளில் கோவை மாணவர்கள் 24 பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்துள்ளனர். இந்த போட்டிகள் 2025ஆம் ஆண்டிற்கான யூத் கேம்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகளாக கார்கோடா நகரில் நடைபெற்றது. இதில் பல மாநிலங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சார்பில் கோவை மாணவர்கள் 18 தங்கம், 5 வெள்ளி மற்றும் 1 வெண்கலம் என மொத்தம் 24 பதக்கங்களை வென்று சிறப்பித்தனர். இந்த வெற்றியுடன் மாணவர்கள் பிப்ரவரி 3ஆம் தேதியன்று கோவை ரயில் நிலையத்தில் திரும்பிய போது பெற்றோர், பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிலம்பம் பயிற்சியாளர் கூறியபடி தமிழ்நாடு அரசு இக்கலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து தேசிய அளவிலான போட்டிகளை நடத்த வேண்டும். இதன் மூலம் மாணவர்கள் விளையாட்டில் மேலும் சாதிப்பார்கள் என அவர் தெரிவித்தார். மாணவர்கள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாணவர்கள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வணக்கம், என்னுடைய பேர் வெங்கடேஷ். ரௌத்ரா அகாடமி மற்றும் கோவை மாவட்டத்துடைய சிலம்ப பயிற்சியாளர். கடந்த 29, 30, 31 இந்த 3 நாட்களில் டெல்லியில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கார்கோடா அப்படின்ற இடத்துல பிரதாப் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் சிலம்பம் யூத் கேம்ஸ் நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2025 வந்து நடைபெற்றது. இதை வந்து பார்த்திங்கன்னா யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நம்ம தமிழ்நாடு சார்பாக வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 80க்கும் மேற்பட்ட தமிழக வீரர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லேருந்து குஜராத், நம்மளுடைய பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து ஹரியானா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கேரளா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவையை சேர்ந்த 24 மாணவர்கள் வந்து 24 பதக்கங்களை வந்து வென்று வந்திருக்காங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 தங்கம், 5 வெள்ளி, 1 வெண்கலம் உட்பட 24 பதக்கங்கள் வென்றிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமான பயிற்சி வந்து இவங்க எடுத்திருக்காங்க. இதில் வந்து மாநில அளவில், மாவட்ட அளவில், பள்ளி அளவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இவங்க எலிஜிபிள் ஆகி வந்து போய் விளையாடி இருக்காங்க. இந்த மாதிரியான தேசிய போட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான மாணவர்களை வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வரோம். இதே மாதிரியான போட்டிகளை வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே தமிழக அரசு வந்து தேசிய போட்டிகளாக எடுத்து நடத்தலாம். இதை நடத்தினா இன்னும் வந்து சிலம்ப மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிற வகையில் இருக்கும். அதுக்கப்புறம் யோகா போட்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் கலந்து கொண்டு அந்த 4 பேருமே வந்து முதலிடம் பெற்று தங்கம் வென்று வந்திருக்காங்க. இது வந்து எங்களுடைய ரௌத்ரா அகாடமிக்கும் கோவைக்கும் நம்மளுடைய தமிழக அணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. கேலோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பத்தை ஒரு டெமோ கேமாக போன வருடம் வந்து காட்சியை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இனி அதை வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரமாக வந்து அதை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தால் எங்களுடைய குழந்தைங்கள் எல்லாருமே அதில் ஆர்வமோடு கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து தங்கம், வெள்ளி, வெண்கலம்னு வென்று நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையோடு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.